அண்மைச் செய்தி. ரூபாய் 2000 கோடி மதிப்பில் 1250 குடியிருப்புகள் கட்ட திமுக அரசு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை தவேக அரசு ரத்து செய்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிகேட் குழுமம் மேற்கொண்டு வந்த கட்டுமான திட்டத்திற்கு வெட்லேண்ட் கமிஷன் சொல்லக்கூடிய ஈரநில ஆணையத்தில் உரிய அனுமதி பெறவில்லை என குற்றம் சாட்டி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு தற்போது ரத்து செய்திருக்கிறாங்க. இந்த திட்டத்துடைய மதிப்பு என்பது 2000 கோடி ரூபாய் திட்டம். வெட்லேண்ட் கமிஷன் சொல்லக்கூடிய ஈரநில ஆணையத்துடைய அனுமதி என்பது பெறுவதில் சிக்கல் இருப்பதாக சொல்லப்பட்டது. அது குறிப்பாக பெரும்பாக்கம் என்பது ஈரநில பகுதியாக அடையாளம் காணப்படக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு கட்டடமோ ஒரு கட்டமைப்போ ஏற்படுத்தும் பொழுது அதற்கு உரிய சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது கட்டாயம். அந்த வகையில பிரிகேட் நிறுவன திட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி என்பது கடந்த ஆட்சியின் போது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அனுமதி என்பது செல்லத்தக்கதல்ல என தற்போது இருக்கக்கூடிய தவேக அரசு அதை ரத்து செய்திருக்கிறார்கள். ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான 1250 வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சுற்றுச்சூழல் அனுமதி தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கட்டுமான திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ரத்து செய்ததாக தற்போது கூறப்பட்டிருக்கிற நிலையில பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக ஈரநில ஆணையத்திடம் உரிய அனுமதி பெறவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருந்தது. விதிமீறல் தொடர்பாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதியிருந்தது. உரிய பரிசீலனைக்கு பின் பிரிகேட் குழுமத்தின் திட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்து மே 8 அதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஈரநில பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கூறி பிரிகேட் குழுமத்தின் கட்டுமான திட்டத்திற்கு தற்போது அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்திருந்தன. சென்னையினுடைய நீராதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பெரும்பங்கு ஈரநிலத்திற்கு இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஈரநிலை பாதுகாப்பதற்காக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மூலமாக தொடர்ந்து அரசுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 1250 வீடுகள் கட்டுவதற்கான பிரிகேட் குழுமத்துடைய கட்டுமானம் நடைபெறக்கூடிய சூழல்ல அதற்கு உரிய அனுமதியை பெறாததால் அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருந்தது. இதனை ஏற்று தற்பொழுது அதற்கான முந்தைய அரசு கொடுக்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.